கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆத்தும மீட்பு ஊழியங்கள் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் புதிய வருடத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். அநேகர் வாக்குத்தத்தம் பெற்றிருப்பீங்க. ஆனாலும் ஆண்டவர் அடியனுக்கு இந்த வருடத்தில் சொன்ன காரியத்தை நான் பார்க்க போகிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை பாருங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இவ்விதமாய் மனுஷர் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க விடுவது. இதான் இந்த வருடத்தில் ஆண்டவர் சொன்னது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்போ நான் இந்த வருடத்தில் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புவது. எப்படி ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதோ அதே போல் என் ஜனங்கள் இந்த வருடத்தில் எல்லா ஜனத்துக்கும் வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும்னு சொல்லி வைக்க ஆசைப்படுகிறார். அதற்கு நீங்கள் நானும் விரும்பணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஆண்டவரோடு கூட இருந்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். எப்பொழுதும் அவரோடு கூட இருந்து அவருடைய சித்தத்தை விருப்பத்தை அறிஞ்சு செயல்படுவதற்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். அது மாத்திரமல்ல, நற்கிரியைகள் 16 வசனம் சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் பிரகாசிக்கிறது. அப்போ நற்கிரிகள் மூலம் கிறிஸ்து என்கிற வெளிச்சத்தை நாம் காட்ட முடியும். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் நற்கிரிகள் மூலம் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்பட்டதோ, பிதான மகிமைப்பட்டதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில நற்கிரிகள் மூலம் கிறிஸ்துங்கிற அந்த வெளிச்சத்தை நாம் பிரதிபலிக்கும் போது அதை கண்டு அநேகர் கிறிஸ்துவை ஏற்று ரட்சிக்கப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். இரக்கமுள்ள தேவனே, நீர் சொன்னீர் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர் என்று சொன்னீர். அந்த வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகளாய் இன்றைக்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டிலே நீங்கள் பயன்படுத்துங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் மூலம் அநேக மக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.